ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச அத்லெட்ஸோட பேரெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த அத்லெட்ஸோட உருவத்தையெல்லாம் நீங்க அப்படியே கொஞ்சம் குரூப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கள ரெண்டு ப்ராட் கேட்டகரியா குரூப் பண்ணலாம். ஒரு குரூப் ஆஃப் அத்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடி பில்டு வந்து கட்டுமஸ்தா ரொம்ப ஆஜானுபாகுவா ஜெய்ஜான்டிக்கா இருப்பாங்க. அதே இன்னொரு குரூப் ஆஃப் அத்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லெண்டரா ஸ்லிம்மா ஒல்லியா இருப்பாங்க. இது எதனால அப்படின்னு நினைக்காத யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரன்னிங்கிற ஒரு ஸ்போர்ட்டே எடுத்துக்கிறோமே. ரன்னிங்ல ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிரிண்டர் யாரு அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், உசேன் போல்ட். உசேன் போல்ட்டோட பாடியை பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பில்டர் மாதிரி ரொம்ப கட்டுமஸ்தான ஆளா இருப்பாரு. அதுவே இன்னொரு பக்கம் மேரத்தான் மாதிரியான ரன்னிங் ஈவெண்ட்ஸ்ல உலகத்திலே ஃபாஸ்டான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலியூட் கிப்சோகே. கிப்சோகேவோட உடம்ப பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப லீனா ஒல்லியா இருப்பாரு. ஒரே ஸ்போர்ட் விளையாடுறவங்களுக்கு கூட பாடி இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்பா பில்ட் ஆகிறதுக்கு காரணம் அவங்க ட்ரெயின் பண்ணக்கூடிய ஜோன். அந்த ஜோன்ஸை ஜென்ரலா நம்ம ஏரோபிக் அனாரோபிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜோன்ஸோட டிஃபரன்ஸ் என்ன, இதுல ட்ரெயின் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல டீடைலா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஏரோபிக் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். அது பேரே சொல்ற மாதிரி ஏரோபிக், அதாவது ஏரை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது கன்சிஸ்டண்டா நீங்க பிரீத் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒர்க் அவுட்ஸுக்கு பேர் ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரன்னிங், ஜாகிங், வாக்கிங் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட்டோட டியூரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பிரீத் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட்டோட மெயின் ஃபியூவல் வந்து ஆக்சிஜன். ஸோ ஏரை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸ்னு பேர். அப்போ அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸ்னா என்னது? ஏர், அந்த பேரே சொல்ற மாதிரி ஏர் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸுக்கு பேர் தான் அன்ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸ். அதாவது அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து பிரீத்தே பண்ண மாட்டோம். உதாரணத்துக்கு சொல்லனா ஒரு ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பவர் லிஃப்டிங் பண்ணுறாங்க அல்லது ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது லிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மூச்சை அடக்கி ஃபுல் எனர்ஜியும் கொடுத்து அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் வர்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேக்ஸிமம் டியூரேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 செகண்ட் தான் இருக்கும். இந்த 10-15 செகண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களால பிரீத்தே பண்ண முடியாது. ஸோ உடம்புல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டோர்டு எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் அந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டியில் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸில் நம்மளால பிரீத்திங்கே பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒர்க் அவுட்ஸ் வந்து அன்ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸோட ஃபியூவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட். ஸோ நம்ம ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது கண்டினியூஸாக நம்ம பிரீத் பண்ணுவோம். ஸோ அந்த ஏர் நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டோட மிக்ஸ் ஆகி அந்த ஃபேட்டை பர்ன் பண்ணி அது மூலியமா நமக்கு எனர்ஜி கொடுக்குது. ஸோ ஃபேட் பர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸ்ல ட்ரெயின் பண்ணாங்கன்னா அவங்களால ஃபேட் லாஸ் ரிசல்ட்டை வந்து ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இதுவே அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பார்க்கும்போது நம்ம அங்க பிரீத் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளால பிரீத் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டோர்டு எனர்ஜியை வச்சு தான் நம்ம அந்த ஒர்க் அவுட்டை பண்ண போறோம். ஸோ நம்மளுடைய மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு தான் நம்ம அந்த ஒர்க் அவுட்டை பண்றோம். அப்படிங்கிறதுனால நமக்கு பிரீத் பண்றதுக்கான சந்தர்ப்பமே அங்க கிடைக்காது. ஸோ அனாரோபிக் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல ஏற்கனவே ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு தான் அந்த ஒர்க் அவுட்ஸே நம்ம பண்றோம். அதனால தான் பாத்தீங்கன்னா அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது, அதாவது நம்ம ஹெவியா வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது அல்லது ரொம்ப ஃபாஸ்டா ஸ்பிரிண்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப சீக்கிரமாவே டயர்ட் ஆயிருவோம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஏரோபிக்னா என்ன அனாரோபிக்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஏரோபிக் ஜோன்னா என்னது, அனாரோபிக் ஜோன்னா என்ன அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஏரோபிக் ஜோனும் அனாரோபிக் ஜோனும் நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை வச்சு தாங்க டிஃபைன் ஆகுது. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்குமே அவங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு. ஸோ இந்த மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டை வச்சு தான் அவங்களோட ஏரோபிக் ஜோன் அனாரோபிக் ஜோன் வந்து தீர்மானிக்கப்படுது. உதாரணத்துக்கு உங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 220ல இருந்து உங்களோட ஏஜை மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். ஸோ நீங்க ஒரு 20 வயசு ஆளா இருக்கீங்க அப்படின்னா 220 - 20 ஸோ 200 அப்படிங்கிறது உங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். இந்த மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டை டிஃபைன் பண்ணி தான் உங்களுடைய எல்லா ஒர்க் அவுட் ஜோனுமே அமைய போகுது. இந்த மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டுங்கிறது என்னன்னா இந்த அளவுக்கு பீட்ஸ் பெர் மினிட் தான் உங்க ஹார்ட்டால அதிகபட்சமா வேலை செய்ய முடியும். ஸோ சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஹார்ட் வந்து ரொம்ப யங்கா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுனால அவங்க ஹார்ட்டால அதிக நேரம் அதிகப்படியான பல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு வயசாகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹார்ட்டோட கெப்பாசிட்டியும் கம்மியாகும். உதாரணத்துக்கு ஒரு 10 வயசு பையனோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 210 வரைக்கும் போக முடியும். ஆனால் அதுவே ஒரு 60 வயசுக்காரங்களுக்கு மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 160 தான் பண்ண முடியும். ஸோ இந்த ஹார்ட் ரேட்டை பொறுத்து தான் நம்ம எந்த ஜோனில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் ஏரோபிக் ஜோனில் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டை வந்து 60 to 70% மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 20 வயசு இருக்குது அப்படின்னா உங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் 200. ஸோ 200ஓட 60% பார்த்தீங்கன்னா 120ன்னு வரும். அதே மாதிரி 200ஓட 70% 140. ஸோ 120 பீட்ஸ் பெர் மினிட்லேருந்து 140 பீட்ஸ் பெர் மினிட் வரைக்கும் உள்ள ரேஞ்சில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஏரோபிக் ஜோனில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய அனாரோபிக் ஜோனை டிஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டை 80%லேருந்து 90% வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் 200 அப்படின்னா 200ஓட 80% பார்த்தீங்கன்னா 160. அதே மாதிரி அதோட 90% பார்த்தீங்கன்னா 180. ஸோ 160லேருந்து 180க்குள்ளே உங்களோட ஹார்ட் ரேட் ஜோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
நீங்கள் அனாரோபிக் ஜோனில் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஜோன்ஸை இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். நீங்கள் ஒரு 1 hour சைக்கிளிங்கோ ஸ்விம்மிங்கோ அல்லது ஜாகிங்கோ பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஏரோபிக் ஒர்க் அவுட்டோட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ 1 hour கன்சிஸ்டண்ட்டாக உங்களுடைய ஹார்ட் ரேட்டை நீங்கள் 60 to 70% ஆஃப் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் ஜோனில் நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது உங்களுடைய ஏரோபிக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது மூலியமாக உங்களுடைய எண்டூரன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபர்ட் பர்னிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இந்த ஜோன்லேயே கண்டினியூஸாக ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பாடியோட ஃபர்ட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எலியுட் கிப்சோகே மாதிரியான லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பண்ணக்கூடிய அத்லெட்ஸோட பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருக்குது. ஏன்னா அவங்க பாடியில் ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸ் எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா ஃபாஸ்ட் ஸ்ப்ரிண்டிங், அதாவது ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறது. ஸோ நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15 செகண்டுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் ஓடிடுவீங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஓடிட்டு நீங்கள் ஒரு 1 minute ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி இன்னொரு ஸ்ப்ரிண்ட் ஓடலாம். ஸோ இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல்ஸ் ட்ரைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனாரோபிக் ஒர்க் அவுட் ஜோனில் வரும். அதே மாதிரி நம்ம ஜிம்மில் வந்து பெஞ்ச் ப்ரெஸ்ஸோ அல்லது வந்து பவர் லிஃப்டிங்கோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 8 to 10 ரெப் தான் பண்ணுவோம். அதையும் ஒரு 10-15 செகண்டில் முடிச்சிருவோம். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 1 to 2 நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஹெவி வெயிட் பண்ணும்போது நம்ம பாடியில் ப்ரீத் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சேவ் பண்ணியிருக்க எனர்ஜியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி மேக்ஸிமம் எனர்ஜி அந்த இடத்துல யூஸ் பண்ணும். ஸோ மசில் டெவலப் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய மேக்ஸிமம் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு காமனாக சில சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகங்களோட தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ நம்ம ஏரோபிக் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நம்மளால் ஃபர்ட் பர்ன் பண்ண முடியுமா, அனாரோபிக்கில் ஃபர்ட் பர்ன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஃபர்ட் பர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டானது ஏரோபிக் ஜோனில் ட்ரெயின் பண்ணுறது தான். அதுக்காக நம்ம எப்போவுமே ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவை நம்ம அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸும் பண்ணணும். ஏன்னா அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய மசில் அங்கே டெவலப் ஆகுது. ஸோ மசில் நம்ம பாடியில் நிறைய இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மெட்டபாலிக் ரேட்டுங்கிறது என்னன்னா நம்ம ஐடியல் கண்டிஷனில் இருக்கும்போது கூட நம்ம பாடி எந்த அளவுக்கு கலரிஸை பர்ன் பண்ணுதோ அதை தான் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாடியோட மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து மசில்ஸ் நிறையா இருக்கணும். ஸோ இந்த மசிலில் பில்ட் பண்ணுறதுக்கு அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தாலும் வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 2 தடவை அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய மசில் கான்சன்ட்ரேஷனை உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது மூலிமா இன்டெரக்டாகவும் நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஒரே பர்டிகுலர் டைப் ஆஃப் ஒர்க் அவுட்டில் ஸ்டிக் பண்ணுறது நல்லது கிடையாது. எந்த ஒரு ஒர்க் அவுட்டையும் மாற்றி பண்ணுறது தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப சிறந்தது. அடுத்து உங்களுக்குலாம் வரக்கூடிய டவுட்டு, ஏன்பா இதெல்லாம் அத்லெட்ஸுக்கு வந்து ஓகே, நான் சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஆள் வீக்லி ஏதோ ஒரு 3-4 தடவை நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி ஜோன்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது அவசியமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நம்ம பாடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம எந்த ஜோனில் ட்ரெயின் அப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு எந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ்க்காக ட்ரெயின் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் வந்து அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலிமா உங்களோட வெயிட் லாஸ் கோல்ஸை உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் எந்த ஜோனில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் உங்களால் கரெக்டான எஃபர்ட்டை போட முடியும். அதே மாதிரி நீங்கள் மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாரத்தில் 3-4 நாளைக்கு மேலே நீங்கள் ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே உங்களால் மசிலை டெவலப் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் எந்த ஜோனில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுடைய கோல்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷனை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மூணாவது, நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட், ஸோ என்னுடைய கோல் வந்து இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அப்போ அந்த கோலுக்கு ஏற்ற ஹார்ட் ரேட் ஜோனில் மட்டும் நான் ட்ரெயின் பண்ணால் போதுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உதாரணத்துக்கு வெயிட் லாஸ் பண்ணுறேன், நான் ஏரோபிக்கில் மட்டும் ட்ரெயின் பண்ணால் போதுமா, அல்லது மசில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அனாரோபிக்கில் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எப்போவுமே ஒரே பர்டிகுலர் ஜோனில் ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது. நம்ம சாப்பாட்டிலே எடுத்துக்கங்களேன், வெறும் இனிப்பு மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நமக்கு சீக்கிரமாகவே தகட்டிடும். ஸோ இனிப்போட சேர்ந்து கொஞ்சம் காரமும் வேணும், கொஞ்சம் புளிப்பும் வேணும், கொஞ்சம் உரப்பும் வேணும், இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம் பாருங்க. அதே மாதிரி நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போதும் ஒரே பர்டிகுலர் ஜோன்லேயே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பு வந்து சீக்கிரமாக ஃபெட்டிக் ஆயிரும். அந்த ஜோனுக்கு எந்த மசில்ஸ் ஒர்க் ஆகுதோ அந்த மசில்ஸ் மட்டும்தான் இப்போ ஆக்டிவேட் ஆகும். ஸோ உடம்புல உள்ள மற்ற மசில்ஸ் வந்து சரியான முறையில் எங்கேஜே ஆகாது. அதனால உங்களுடைய கோல் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கோல் ரிலவெண்ட் ஒர்க் அவுட்டை ஒரு 60% வச்சுக்கோங்க. மீதி ஒரு 20 to 30% வந்து ஆப்போசிட் ஜோனில் நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள். அதாவது ஏரோபிக் தான் உங்களுடைய கோல், ஃபேட் லாஸ் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு 60% ஆஃப் ட்ரைனிங் வந்து ஏரோபிக் ஜோனில் பண்ணுங்க. ஒரு 20 to 30% ஒர்க் அவுட்ஸ் அனாரோபிக்கில் பண்ணுங்க. இன்னொரு 10 to 15% ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரெச்சிங், ரிலாக்ஸிங், யோகா இந்த மாதிரி கிராஸ் ட்ரைனிங் பண்ணுறதுல செலவழிங்க. ஸோ எப்போவுமே ஒரே பர்டிகுலர் ஜோனில் ரொம்ப நாளைக்கு ட்ரெயின் பண்ணுறது நமக்கு நல்லதுக்கு பதிலாக கெடுதலை தான் உருவாக்கும். ஸோ எப்போவுமே மிக்ஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒவ்வொரு ஜோனில் நம்ம ட்ரெயின் பண்ணும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடியை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் ஏரோபிக் ஜோனில் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 hour ரன்னிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 hour ரன்னிங் முடிச்சதுக்கப்புறமா ஒரு கூல் டவுன் ரன் ஒரு 10 to 15 minutes வந்து ஏரோபிக் ஜோனை விட கொஞ்சம் கம்மியான ஹார்ட் ரேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் கூல் டவுன் ஜோன்லேயே கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அனாரோபிக் ஜோனில் ட்ரெயின் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு நீங்கள் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோம் ரோலிங் பண்ணுறது, ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி உங்கள் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம்.
ஸோ நம்ம எந்தெந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மசில்ஸை ப்ராப்பரான வழியில் ரெக்கவர் பண்ணாதான் அந்த மசிலுக்கு ஏற்பட்ட டேமேஜ்லேருந்து அது கரெக்டான முறையில் வெளியே வந்து அடுத்த நாள் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசில் சரியான முறையில் டியூன் ஆகி இருக்கும். அப்படி நம்ம ரெக்கவரியில் கரெக்டான முறையில் ஃபோக்கஸ் பண்ணலைன்னா அங்கே மசில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பதிலாக அது வந்து மசில் டேமேஜ் தான் ஜாஸ்தி பண்ணும். அதனால் எந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான ரெக்கவரி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ப்ராப்பர் ரெக்கவரி நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சரியான முறையில் எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு தெரியலனா ஒரு ஜிம்மில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கோச்சுக்கிட்டேயோ அல்லது ஒரு ஹெல்த் அட்வைசர்கிட்டயோ கேட்டுக்கிட்டு அவங்களுடைய அட்வைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர். ஒர்க் அவுட்னு வந்தாலே டயட் அண்ட் நியூட்ரிஷன் அதுலேருந்து நம்ம பிரிக்கவே முடியாது. ஸோ ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரி டயட் அண்ட் நியூட்ரிஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸுக்கு ஃபேட் தான் ஃபியூல். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பாடி வந்து ஃபேட்டை பர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஃபியூல் கொடுக்குறது ரொம்ப அவசியம். ஸோ ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சஸ்டெயின்ட் எனர்ஜி கொடுக்கறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்ம மசிலில் இருக்கக்கூடிய ஸ்டோர்டு எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மசில் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ எப்போ நீங்கள் அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச உடனே ப்ரோட்டீன் இன்டேக் எடுக்கிறது ரொம்ப அவசியம். மசில் டேமேஜை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப அவசியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிற எல்லாருமே வந்து வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வே ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்கிடுவாங்க. காரணம் அந்த ஒர்க் அவுட்டில் ஆகக்கூடிய மசில் டேமேஜை ஹீல் பண்ணி மசில்ஸை வந்து ரீடெவலப் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப அவசியம். அதுக்காக நான் சப்ளிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. ப்ரோட்டீன் இன்டேக் அவசியம். உங்களால் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ண முடியலன்னா நேச்சுரல் ப்ரோட்டீன் சோர்சஸான முட்டை, கொண்டக்கடலை, நிலக்கடலை இந்த மாதிரி எதுலெல்லாம் ப்ரோட்டீன் இருக்கோ அந்த மாதிரி ப்ரோட்டீன் சோர்சஸை ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச உடனே எடுத்துக்கிறது உங்களுடைய மசில் ரெக்கவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஜோனில் ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் நியூட்ரிஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா ஏரோபிக்னா என்ன, அனாரோபிக்னா என்ன, எந்தெந்த ஒர்க் அவுட் எதுக்கு யூஸ் ஆகுது, நம்மளுடைய டார்கெட் கோலுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஒர்க் அவுட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட மெயின் நோக்கமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஜோன்ஸ் என்னென்ன, இது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவர் வியூ கொடுக்கறது தான். உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய ஸ்பெசிஃபிக் டார்கெட் என்ன அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய ஜோனை நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். உங்களுடைய கோலை டிசைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க் அவுட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட அல்லது ஒரு கோச் கிட்ட அவங்களுடைய கைடன்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஒர்க் அவுட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு லாங் டேர்ம் சஸ்டைனபிள் ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.